Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க உயரதிகாரிகளுக்கு அஸம் முனீர் உத்தரவிட்டதாக பயங்கரவாதி கூறிய வீடியோ வைரல். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அஸம் முனீர் கூறியதை மேடையில் உடைத்து பேசிய ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் தளபதி மசூத் இலியாஸ். விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கவியரசன். கவியரசன் வணக்கம், நீங்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பயங்கரவாதிகள் தொடர்பாகவும் அவங்களுடைய முகாம்கள் தொடர்பாகவும் பாகிஸ்தான் தொடர்ந்து உலக அரங்கில சொல்லி வந்த பொய்கள் அண்மை காலமாக ஒன்றொன்றாக அம்பலமாக்கி வருகின்றன. அதனுடைய சமீபத்திய காட்சிதான் இந்த வீடியோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த வீடியோல பேசக்கூடியவர் மசூத் இலியாஸ் காஷ்மீரி. அவர் ஜெய்ஷ் இ முகமது தளக்கர்த்தராக செயல்பட்டு வந்தவர். இவர் பேசிய வீடியோ 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ பெரிதாக பரவியது இணையதளத்துல. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர்ல ஜேஇஎம்னுடைய தலைவர் மசூத் அசாரின் உறவினர்கள் உயிரிழந்தாங்க, அவர்கள் சிதறி போனாங்க இந்தியாவோட தாக்குதல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த நிலைமையில அவர் பேசிய மற்றொரு வீடியோ இப்ப இணையத்துல வேகமாக பரவிட்டு வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த அவர் பேசுறாரு. அதாவது அன்று வெளியான வீடியோவின் இன்னொரு பகுதி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் இந்தியாவுடைய தாக்குதல்ல உயிரிழந்த பயங்கரவாதிகளுக்கு இறுதிச்சடங்கு நடக்கும் போது ராணுவத்தை சேர்ந்த உயரதிகாரிகள் கலந்து கொள்ளணும், அது மட்டும் இல்ல அவர்களுக்கு ராணுவ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டார் அப்படிங்கிறத உறுதிமொழியில மசூத் இலியாஸ் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, டெல்லி, மும்பை போன்ற இடங்கள்ல கடந்த காலங்கள்ல ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு நடத்திய தாக்குதலுக்கு மசூத் அசார் அதனுடைய தலைவர் பாகிஸ்தான்ல இருந்தபடிதான் திட்டம் தீட்டினார். அதற்காக பாகிஸ்தான் மண் மசூத் அசாருக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. திகார் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு பாலக்கோட்ல தான் மசூத் அசார் தங்கியிருந்து பயங்கரவாத தாக்குதலுக்கான திட்டங்கள் எல்லாம் தீட்டினாரு. அதன் பிறகு அங்க இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துறாங்க, அதனால அவர் வேற இடத்துக்கு போயிட்டாரு, பகவல்பூருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமா பாகிஸ்தான் சர்வதேச அரங்குல பயங்கரவாதிகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, அவங்களுடைய மறைவிடங்கள் எங்க நாட்டுல இல்ல அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வந்த விஷயம் பொய் என்பது ஒரு பயங்கரவாதி ஒப்புதல் வாக்குமூலமாகவே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் இந்த வீடியோ எவ்வளவு நேரம் அவர் பேசினார் அந்த நிகழ்ச்சியில, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த 2 பார்ட் மட்டும்தான் தற்போது இணையத்துல வேகமாக பரவி வருகிறது. ஒருவேளை அவர் வேற ஏதாவது நிறைய நேரம் பேசி அந்த வீடியோ எல்லாம் வெளியில வரும்போது ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுக்கும் அதனுடைய அரசுக்கும் அதே போல ராணுவம், ISI உள்ளிட்ட உளவு அமைப்புக்கும் எந்த அளவுக்கு பயங்கரவாதிகளோட தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது மேலும் மேலும் வெளியாகலாம். இன்னும் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானோட அமைச்சர் ஒரு டிவி நேர்காணல்ல, நாங்க 30 ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகள் என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தோம், குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலை தான் நாங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு கூலிப்படை மாதிரி ஒரு நாடே செயல்பட்டதை அல்லது ஒரு அரசாங்கமே செயல்பட்டதை அவர் ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருந்தாரு. தற்போது ஒவ்வொரு விஷயமா ஸ்பெசிபிக்கா என்னென்னதெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு தகவலாக வெளியாகி கொண்டு வருகிறது. அடுத்தடுத்த நாட்கள்ல இது சம்பந்தமாக மேலும் பல விவரங்கள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ரம்யா, பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க உயரதிகாரிகளுக்கு அஸம் முனீர் உத்தரவிட்டதை ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் மசூத் இலியாஸ் ஒப்புக்கொண்டு பேசிய வீடியோ தற்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். Omax, Vest and Briefs.